It's time to elevate your everyday moments like a pro with Vivo V30 series. Buy now. Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். ஸோ இன்னைக்கு நம்ம வந்திருக்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் படம் வந்து நமக்கு ஹாரர் சீரிஸ் வந்து நமக்காக கொடுக்க போகிறாங்க. அண்ட் நிறைய பேர் நம்ம கூட வந்திருக்காங்க. அந்த எண்டில் நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். யா ஸோ ஹாய், ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? யா ஸோ ஐ ஸ்டார்ட் வித் டைரக்டர் அண்ட் எல்லாருக்கும் ஒரு ஒருத்தராக வரேன். ஸோ மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய உங்களோட ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ்லாம் வந்து படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், நிறைய அந்த மாதிரி பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி எடுத்த கதைகளும் சரி, இதுவும் சரி, ஃபிக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரியுது. அண்ட் இந்த கதையெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது மேம்? இந்த இன்ஸ்பெக்டர் ரிஷியோட ஸ்டோரி வந்து ரியல் லைஃப்லேருந்து எடுத்ததா இல்லை உங்களோட ஃபிக்ஷனில் உருவானதா? ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கொஸ்டினா இருக்கு. ரியல் லைஃப்ல இருந்தும் சில விஷயங்கள் இருக்கு கதையில. யூனோ நான் என்னை சுத்தி நிறைய பிலீவர்ஸும் இருக்காங்க, ஸ்கெப்டிக்ஸும் இருக்காங்க. யூனோ இந்த மாதிரி விஷயங்களை நம்புறவங்களும் இருக்காங்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. அது சுத்தமா அந்த மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாம என்ன இதெல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு கேட்குற கம்ப்ளீட்டா எந்த நம்பிக்கையுமே இல்லாதவங்களும் இருக்காங்க. எனக்கு அவங்களோட பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த இந்த ஒரு விஷயத்த கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இன்ஸ்பெக்டர் ஷி எடுத்துட்டு வந்தோம். ஸோ கதைகள் வந்து வாழ்க்கையிலேருந்து வரது தான். பட் ஆப்வியஸ்லி நம்ம பார்த்த பழைய படங்கள், சின்ன வயசில் பார்த்த ஷோஸு, சீரீஸ் எல்லாமே நமக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ் தான். ஏன்னா ஒரு ஒரு சீரீஸ்னு வரும்போது, அகைன் ஒரு லாங் ஃபார்ம் சீரீஸ்னு எடுக்கும்போது ஒரு 2 மணி நேரம் படம் மாதிரி அதை எழுத முடியாது. எபிசோடு எப்படி எழுதணும், ஹுக்கு எப்படி இருக்கணும், ஓப்பனிங் எப்படி இருக்கணும். ஸோ ஸ்ட்ரக்சரலாக வந்து அந்த ரைட்டிங் வாஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்காக வந்து நிறைய படங்களும் ஷோஸும் பார்த்து எப்படி இதை வந்து ரியல் லைஃப்பில் இருக்கிற சில விஷயங்களும் சரி, நம்பிக்கைகள் சரி, நம்மளுடைய யூனோ கிராமங்களில் இருக்கிற விஷயங்கள், இந்த வனதேவதைகளை பற்றி இருக்கிற நம்பிக்கைகள், இதெல்லாம் வந்து எப்படி யூனோ இப்போ இருக்கா இல்லையா, எதுக்கு அதெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிற கோர் விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கதையாக பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ சூப்பர். அண்ட் குமரவேல் சார், நீங்கள் இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாமே ஹிட்டா இல்லை ஹிட்டாக இருக்கிற ப்ராஜெக்ட் நீங்கள் இருக்கீங்களான்னு தெரியல, ஆனால் நீங்கள் வந்தாலே அந்த ப்ராஜெக்ட் வந்து ஹிட் ஆயிருது. அண்ட் மோர் தென் தட், அந்த சீரிஸ் வந்துட்டு கமர்ஷியலாக ஹிட் ஆகிறத தாண்டி அதில் கண்டென்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ தொடர்ந்து இது நடக்குதுல்ல, இது எப்படி சார் நடக்குது உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ்? கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நமக்கு சிந்திக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப ரெலவெண்ட்டான கண்டென்ட், ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கண்டென்ட்னு நான் பார்க்குறேன். நான் இந்த ப்ராஜெக்டுக்கு வந்ததே அதனால தான். காடு, பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ட்ரெக்கிங் போகிறதோ எது போகும்போதோ நம்ம வந்து ஒரு மிருக காட்சி சாலைக்குள்ளே போகிற மாதிரி தான் நினச்சிக்கிறோம். அவங்க வாழற இடத்துக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோன்றது நம்ம உணர்றதே கிடையாது. கண்டிப்பாக அது இதை பார்க்கும்போது எல்லாரும் உணர்வாங்க. அதனால தான் இது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்கிறேன். கண்டிப்பாக. அண்ட் நவீன் சந்திரா, இப்போ தான் ரீசெண்டாக ஒரு பயங்கரமான சக்ஸஸ் தமிழில். நாங்கள் வந்து உங்களை போலீஸாக வந்து பார்த்துட்டு இதுதான் நெக்ஸ்ட் இவர் வந்து நிறைய போலீஸ் கேரக்டர் பண்ண போகிறான்னு நினச்ச மாதிரியே ஒரு போலீஸ் கேரக்டர். ஆனால் அதில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஸோ ஹாரர் கம் போலீஸ் அப்படிங்கிற அந்த ரோல் வரும்போது உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது? ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஹாரரில் ஒரு போலீஸ் வந்து ரொம்ப சட்டிலான எக்ஸ்பிரஷன்ஸாக கொடுக்க முடியும், இங்கே கூட வந்து இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்ச் இருக்குது. இதுக்கு முன்னே ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே நிறைய சேலஞ்சிங்காக நினச்சேன். நான் இட்ஸ் கோனா பி அ கிரேட் சேலஞ்ச் எனக்கு இருக்கும். பட் ஐ மெட் ஹர், எல்லாமே லைக் எல்லா டோர்ஸுமே உடச்சி கிடிச்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அண்ட் பிலீஃப் சிஸ்டமில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நம்பிட்டேன். ரிஷி, வாட் இஸ் ரிஷி, ஹூ இஸ் ரிஷி, ஃப்ரம் வேர் ஹீ இஸ் கம்மிங், எல்லா டீட்டெயிலும் கொடுத்தாங்க எனக்கு. அண்ட் போலீஸ் ஆனால் திஸ் இஸ் ஏன்னா துப்பாக்கி எடுத்து லைக் ஃப்ளை பண்ணி இப்படி ஆக்ஷன் மாஸ் கிடையாது. இட்ஸ் மோர் இன்டலெக்சுவலாக யோசிக்கிற ஒரு கேரக்டர். ரொம்ப கம்போஸ்டாக காமாக இருந்து, நிறைய பேசாமல் இன்டென்ஸாக இருந்து, அண்ட் டீலிங் வித் த கேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிம். அப்படி ஒரு கேரக்டர். அண்ட் ஃபிசிக்கல் நீட் கூட நிறையா இருக்குது இந்த கேரக்டர். ஸோ நான் நினச்சேன் லைக் செம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, த காமன் ஃபேக்டர் இஸ் போலீஸ், பட் இப்படி ஒரு கான்டென்ட், இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் நான் மிஸ் பண்ண விரும்பல. பிகாஸ் ஐ வாண்டட் டு பி தேர் அண்ட் எக்ஸ்ப்ளோர் the character as well as the characters with me was written so well. அது தாண்டி வந்து ஃபாரஸ்ட்டில் நாங்கள் ஷூட் பண்ணும்போது
See, I want to say one thing. Enna, she has a team, and that team is தெரியாது சைக்கிக்கா தெரியாது. I want to put in a right way. சொல்லிட்டாரு. Yeah, என்னன்னா the conditions, the terrains we were shooting, it was very tough. ஓகே. Especially அவங்க assistant director teamல இருந்து almost she had 6 to 7 women assistant directors, at the same time 2 guys were supporting them, and these guys were to இவங்க வந்து எங்களை லீட் பண்ணிட்டு இருந்தாங்க லொகேஷன்ல இருந்து எல்லாமே. ஸோ அந்த சேலஞ்ச் வந்து வாஸ் அக்செப்டபிள். இட் வாஸ் செரீன் சேலஞ்ச் இல்லையா, லைக் இவ்வளோ பேர் பண்ணிட்டு இருக்காங்க, we will be there and we're gonna do it right and சொல்லி. So Rishi is someone where Nandini ji gave me a gift of my life for my career, I feel. ஏன்னா இவ்வளோ லேயர்ஸ் இருக்கிற கேரக்டர்ஸ் நான் பண்ணலை இது வரைக்கும் போலீஸ் கேரக்டர்லாம் இவ்வளோ லேயர்ஸ் நான் பண்ணல. And for the change, I'm a good cop here. குட் காப் அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ முக்கியம் ஆயிடுச்சு. இப்போ சொன்னேன்னா இங்கே இருக்கிறதே அவங்கள பற்றி உங்களுக்கு தான் நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, நில நில ஓடி சீரிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் வந்து வேம்பயர் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும்னு தெரியுது, அவங்க அந்த ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ் அதெல்லாம். இந்த வாட்டி வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கேரக்டர் எதுவும் தரல, நீங்கள் ஃபீல் பண்ணி எதாவது கேட்டிங்களா? அகைன் எனக்கு பேய் கதை இல்லை அந்த மாதிரி ராட்சசி அந்த மாதிரி இல்லை, பிகாஸ் ஸ்டோரியே இஸ் லைக் வாஸ் வெரி மேஜிக்கல். நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் கேட்கும்போது ஐ am so happy to be a part of this project. ஸோ கண்டிப்பாக கேரக்டருக்கு வந்து லேயர்ஸ் இருக்கு. நவீன் சொன்ன மாதிரி எவ்ரி கேரக்டர் ஹேஸ் தேர் ஓன் ஸ்டோரி, அவங்களோட பேக்ரவுண்ட், அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ், அதெல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டிருக்காங்க எல்லா கேரக்டர்ஸ்க்காக. ஸோ தட் வாஸ் அ ப்ளஸ் பாயிண்ட். அந்த வேம்பயர் மாதிரி இல்லைன்னா கூட ஐ ஃபெல்ட் லைக் திஸ் வாஸ் வெரி பியூட்டிஃபுல்லி ரிட்டன். அண்ட் லைக் நவீன் செட், it had many layers. So அது as an actor you get excited that okay நம்ம ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம், அந்த பண்ண மாதிரி what we did in a last project or whatever, or what we've been doing for years. இப்போ கூட நான் அந்த கேரக்டர் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் there are certain சின்ன சின்ன நியூவான்சஸ், ஒரு ஐப்ரோ மூமெண்ட், அதெல்லாமே ரொம்ப இட்ஸ் வெரி தேர் ஆர் டூ மெனி லேயர்ஸ். லைக் அது இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லி ரிட்டன் கேரக்டர்ஸ். அண்ட் ஸோ சாரி, வாட் வாஸ் தி கொஸ்டின்? சொல்லிட்டீங்க, கரெக்டாக வந்துருச்சு பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ யா, லைக் அவங்க கிட்ட அதை கேட்டுறேன். ஃபர்ஸ்ட் காஸ்டிங் எல்லாருமே வந்துட்டு நல்ல ரெக்கக்னைஸ்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஆக்டர்ஸ். ஸோ ஒரு ட்ரீம் காஸ்ட் மாதிரி தான் இருக்கு. எல்லாருமே அவங்களோட தனித்தனியான பர்ஃபார்மன்ஸஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அந்த ஸ்டார் காஸ்ட் எப்படி சூஸ் பண்ணி பிடிச்சிங்க? எவ்வளோ கஷ்டமாக இருந்தது இந்த ப்ராசஸ்? ஆக்சுவலாக காஸ்டிங் இஸ் த பிக்கெஸ்ட் ப்ளஸ் ஃபார் ஷோ. நான் வந்து நீங்கள் மற்ற டெக்னிக்கல் ஃபேக்டர்லாம் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தந்த கேரக்டருக்கு அந்தந்த சரியான ஒருத்தரை போடுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த விதத்தில் வந்து ரொம்ப லக்கி. ஏன்னா நான் ரிஷின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது கூட எழுதும்போதே என் மனதில் ஒரு உருவம் இருந்தது, இப்படி இருக்கணும், இந்த பெரிய பெரிய கண்ணு, இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கணும் அவருன்னு நான் யோசிக்கும் போது எனக்கு கரெக்டாக நவீன் அமைஞ்சுது. அதே மாதிரி எனக்கு தயால் பண்ணுற கேரக்டர், சத்யா கேரக்டர் இப்படி இருக்கணும், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்னா இப்படி இருக்கணும், இர்ஃபான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி இருக்கணும். ஸோ முதல்ல சத்யாவுக்கு வந்து தயால்னு முடிவு பண்ணும்போது சத்யா கேரக்டரும் இர்ஃபான் கேரக்டரும் ரொம்ப ஆல்மோஸ்ட் லைக் பிரதர்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரியும், லைக் தே ஆல்ரெடி ஹாவ் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் பீயிங் டுகெதர், ஒர்க்கிங் டுகெதர் இன் தியேட்டர். ஸோ குமரவேல் சார் கரெக்டாக இர்ஃபானுக்கு பொருந்துவார். அண்ட் அவங்களோட த ஹிஸ்ட்ரி ஆஃப் தேர் ஃப்ரெண்ட்ஷிப் டுகெதர் அது வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து இர்ஃபான் அண்ட் சத்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து யூஸ் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால நான் இர்ஃபான் சார்கிட்ட கேட்டு இந்த கதையெல்லாம் சொல்லி கேரக்டர் சொன்னோன்னே அவருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நல்ல வேலை தேங்க்யூ ஓகே சொல்லிட்டார் அவர். அதே மாதிரி கண்ணா நான் ஐ மீன் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி எழுதும்போது கூட யாரோ சொன்னாங்க கண்ணா ரவின்னு ஒருத்தர் வந்து கைதியில் பண்ணியிருக்காரு, மண்டேல பண்ணியிருக்காரு, நல்லா பார்க்கலாம் முதல்ல காஸ்டிங் வரும்போது பார்த்துக்கலாம். அப்போயே யாரோ அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா படிக்கும்போதே ஐயனார் கேரக்டருக்கு வந்து கண்ணா ரவி சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்புறம் க்ளோசர் டு த ப்ரொடக்ஷன் நான் அவரை பார்த்துட்டு எனக்கு வந்து சரி ஓகே. ஆனா அவர் வந்து லைக் சிங்கிள் ஹீரோவா தான் பண்ணுவார் போல இருக்கு. ஒத்துப்பாரா அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கம் இருந்தது. பட் அகைன் அவர்கிட்ட நான் இதை நரேட் பண்ண உடனே ஹி லவ்ட் ஐஎன்ஆர்ஸ் கேரக்டர் ஸோ மச். ஸோ அவர் அதை பண்ண ஒத்துக்கிட்டாரு. அப்போ கூட மாலினி வந்து சித்ராவோட கேரக்டர். அவங்க வந்து ஒரு குயர் கேரக்டர். ஸோ அதை ஒரு குயர் பர்சனே பெர்ஃபார்ம் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு மாலினி வந்து நானும் அகைன் சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கேன். அவங்களுடைய ஜேர்னி, அவங்க எதிர்கொள்கிற விஷயங்கள்லாம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு வர ஒருத்தர் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த ரோலுக்கு. ஸோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு பட் அஃப்கோர்ஸ் ப்ரைம் வீடியோ பொறுத்த வரைக்கும் இவங்கள்ட்ட நான் கடைசியாக வரேன். ப்ரைம் வீடியோ பொறுத்த வரைக்கும் everybody needs to go through an audition, யாரா இருந்தாலுமே. So we all had screen tests and auditions and scene readingsலாம் வச்சுட்டு அது அப்போ வந்து கண்ணாவும் மாலினியும் கூப்பிட்டுருந்தேன் ஒரு ஒன் ஆஃப் தி ரீடிங்ஸ்க்கு. கண்ணாவும் இன்னொரு ஆக்டரும் கூட ஒரு காம்பினேஷனில் இருந்தது, ஒரு டெஸ்ட் இருந்தது. மாலினியும் இன்னொரு ஆக்டரோட டெஸ்ட் இருந்தது. ஸோ ஐ வாண்டட் டு ஃபைண்ட் அவுட் வாட் ஒர்க்ஸ். ஏன்னா ஐஎன்ஆர் அண்ட் சித்ரா ஒன்னாவே ட்ராவல் பண்ணுற கேரக்டர்ஸாக வருவாங்க. ஸோ அப்போ மீட் பண்ணும்போது இவங்களுக்கு ஏற்கனவே ஒருத்தரை தெரியுங்கிறதும் இம்மீடியட்டாக ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க ரெண்டு பேரும். அந்த ஸ்கிரிப்ட் ரீடிங்கில் வந்து இம்மீடியட்லி தே பிகேம் ஐஎன்ஆர் அண்ட் சித்ரா. அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப அட் ஈஸாக ரொம்ப மச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும்போது ஐ வாஸ் ஏபிள் டு see the characters. ஸோ எனக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா அமைஞ்சுது. சுனேனா ஹஸ் பின் மை ஃப்ரெண்ட் எவர் சின்ஸ் த ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட். ஆனால் ஃப்ரெண்டுன்றதுனால அமேசானில் விட மாட்டாங்க. நம்ம வந்து கேரக்டர் கரெக்டாக பொருந்தல. அதான் கேட்க வந்த ப்ரீஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா இவங்க தான் பண்ணணும்னு, இல்லை கேரக்டர் கரெக்டாக இருப்பாங்கன்னு? சுனேனா வந்து என்ன விஷயம்னா அவங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ஆசை. ஆனால் அந்த மாதிரியான கேரக்டர்ஸோட யாரும் அவங்கள அப்ரோச் பண்ணல. அது ஒரு குறை கண்டிப்பாக. பட் ஷீ இஸ் வெரி டேலண்டட் அண்ட் ஷீ வாண்ட்ஸ் டு டூ வெரி டைவர்ஸ் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ். ஸோ பீயிங் அ ஃப்ரெண்ட் அண்ட் அ ஃபில்ம் மேக்கர் ஐ நியூ தட் கேத்திஸ் கேரக்டர் இஸ் சம்திங் தட் ஷீ வில் டெஃபினெட்லி லவ். ஸோ நான் பிச் பண்ணேன். அவங்களுமே பார்க்கலாம் அமேசான் ஒத்துக்கிட்டா ஓகே அப்படின்னு தான் இருந்தாங்க. ஃபார்ச்சுனேட்லி அமேசான் said yes and I am so lucky. இதை தவிர இன்னும் நிறைய டேலண்டட் காஸ்ட் இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் லைக் மீஷா, ரீனி, செம்மல்லர் நிறைய பேர் இருக்காங்க. ஐ ஹாவ் டு மென்ஷன் so many people. ஏன்னா ஒரு சீனுக்கு வர்ற ஆர்டிஸ்ட் கூட அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதில் ஏதோ ஒரு மிரக்கல் தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அமைஞ்சது. சூப்பர். ஸோ இவ்வளோ தூரம் வந்து சொல்லிட்டாங்க. நான் உங்ககிட்ட கேட்க நினச்சது என்னன்னா, நான் பார்க்கும்போது உங்களோட ஃபில்மோகிராஃபி வந்து கரெக்டாக அந்த கிராஜுவலான க்ரோத் இருந்துகிட்டே இருக்குது. ரத்த சாட்சி ஒரு ஜானர், அதுக்கப்புறம் லவரில் ரீசெண்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஜானர், இப்போ ஒரு ஹாரர் ஜானர். ஸோ நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான படங்கள் பண்ணணும், ஒரு எந்த மாதிரியான ரோல்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்கு? நான் என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேனோ அது வந்து ஐ திங்க் அது சினிமாவுக்கு வந்து லைக் என்ன சொல்கிறது, கடவுள் நம்பிக்கை இல்லை. பட் ஆனால் வந்து ஏதோ நம்ம ஒன்று வேண்டுறோம் அப்படின்னா அது சினிமா கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அதை தாண்டி இப்போ நந்தி மேம் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஐ திங்க் அவங்க முன்னாடி ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் பார்த்துருந்தாங்க, இதெல்லாமே பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அந்த ஒர்க்குக்கும் ஐஎன்ஆர் ரோலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே. அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தேங்க்ஸ் நான் அவங்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நான் இதுக்கு முன்னாடி பண்ண ரோல்ஸ் எல்லாமே வந்து இதுக்கும் அதுக்கும் சிமிலரே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வந்து என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு, இதை கண்ணாவால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அதை பண்ண முடியுதுன்னா இதை பண்ண முடியும். அவங்க லிவின் பற்றி சொல்லுவாங்க, ஸோ இதுக்கு முன்னாடி ஃபிங்கர் டிப் பற்றி சொல்லுவாங்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. பட் ஆனால் வந்து இல்லை இது ஐயனாரா நான் அவங்கள தான் பார்க்குறேன். அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது எனக்குமே பிலீஃப். ஓகே, ஒரு கிரியேட்டர் வந்து இவ்வளோ அவங்க லைஃப்பில் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே அந்த கிராஃப்ட்டுக்கு அவ்வளோ கொடுத்து உட்காந்து அவ்வளோ ரைட்டிங்க்கு அவ்வளோ போட்டு அந்த கேரக்டரை கிரியேட் பண்ணி நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அந்த பிலீஃப் அவங்க நம்ம மேலே வைக்கும்போது அங்கேருந்து தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இவங்க நம்பி நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அதை இன்னும் அவங்க நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்தான். சோஃபார் நம்ம வேண்டது எல்லாமே கிடைக்கிறது இல்லை. பட் ஆனால் வந்து இந்த மாதிரி கிடைக்கிற விஷயங்கள் வந்து நம்ம அடுத்து என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான ஒரு படியாக கொண்டு போயிட்டே இருக்கு. அந்த விதத்தில் எனக்கு இப்போ இது வரைக்கும் லைக் 2012 ஆரம்பிச்சு இங்கே வர இடம் வரைக்கும் ஐஎன்ஆர் வந்து நான் என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சனோ எல்லாமே இருக்கு ஒரு கேரக்டர்லயே. ஸோ அந்த ஒரு கேரக்டர்ல எல்லாமே இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, லவ் இருக்கு, அம்மா அப்பா கூட ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, இன்ஸ்பெக்டர் எங்களோட ஒர்க் சைட்ல இருக்கிற ப்ரெஷர் இருக்கு, அவங்களுக்குள்ள இருக்கிற கான்ஃப்ளிக்ட் இருக்கு, சுத்தி சொசைட்டிக்குள்ள இருக்கிறது இருக்கு, அண்ட் ஒர்க் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அங்க ஒரு குயர் பர்சனோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, பிலீஃப் சிஸ்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாம் கலந்த ஒரு பேக்கேஜ் தான் ஐஎன்ஆர்.
ஸோ அதனால வந்து இந்த டைம்ல வந்து எனக்கு இந்த கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன். ஏன்னா இது எல்லாமே கவர் பண்ண மாதிரி ஒண்ணு கிடைக்குதுன்னா, ஸோ இதான் நான் விரும்புறேன். எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்றத காட்டுறது ஒரு கேரக்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். ஹாப்பி ஃபார் தட். நைஸ். தேங்க்யூ மேம். அண்ட் டு மாலினி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட அவங்க சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து உங்களை நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? உங்களோட கேரக்டர் எந்த மாதிரியான கேரக்டராக இருக்கும்? இல்லை, இந்த கேரக்டர் என்ன சூஸ் பண்ணியிருக்கு. அது அது வந்து ஒரு மேம் சொன்ன மாதிரி ஒரு குயர் கேரக்டர். அதுவே எனக்கு ரொம்ப ஒரு லைக் என்ன சொல்கிறது, எனக்கு ஜென்ரு கிடையாது. நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு. Yeah. எனக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் அதை பண்ணணும். ஆனால் என் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணும்ல. அந்த நம்பிக்கை இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்துருக்கு. நானும் என்னை நம்ப ஆரம்பித்தேன் இந்த ப்ராஜெக்ட்க்கு அப்புறம் ஒரு ஆர்டிஸ்டாக. அண்ட் அவர் சொல்கிற மாதிரி நான் நட்பை ரொம்ப நேசிக்கிற ஆள். ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு. எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது. இப்போ எனக்கு சூஸ் அண்ட் ஃபேமிலினா என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அந்த உறவுகளுக்கான ஒரு அழகை வந்து இந்த கதையில் நீங்கள் பார்க்கலாம். ஹாரர் ஒரு பக்கம் இருக்கலாம், க்ரைம் ஒரு பக்கம் இருக்கலாம், ட்ராமா அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான அர்த்தம் இந்த படம் கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன். அண்ட் ஆன் ஸ்க்ரீன் சொல்லிட்டீங்க, ஆஃப் ஸ்க்ரீன்லுமே உங்களுக்கு ஒரு சூப்பரான 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு, பட் 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. இவரும் நவீன் சந்திரா. 12 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். நவீன் சார் நவீன் சார் இவங்க இந்த செட்டில் பயங்கரமான ஒரு வைப் இருந்திருக்குன்னு கேள்விப்பட்டோம். இல்ல, அவர் 10 வருஷம் ஃப்ரெண்ட். இவரு ரொம்ப நாளா அவர் தான் நண்பரா நடிக்க போறாருங்கிற போது என் ஆங்ஸைட்டி எல்லாம் அப்படியே கம்மியாயிடுச்சு. அப்புறம் இவர் இன்ஸ்பெக்டர் ரிஷி இல்லையா, இவர்கிட்ட போய் பேச எனக்கு பயம். பார்த்தா அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நாங்களாம் சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடி இருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு நட்பு. சொன்னேன்னா மேம் எல்லாருமே பயங்கர ஒரு காம்போ, பெஸ்ட் காம்போ. அண்ட் சார், நீங்கள் தேட்டரில் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய சீரீஸில் வந்து பார்த்துருக்கோம். மூவிஸோட சீரிஸ் நிறைய பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஸோ சீரிஸ் இதுக்கு மேலே தான் வரப்போகுது. சீரிஸ் தான் பண்ணியிருக்கேன். ஆமாம், சீரிஸ் தான் இது வரைக்கும் ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹவ் வாஸ் ஒர்க்கிங் இன் திஸ்? அண்ட் நந்தினி மேம் பற்றி ஃபியூ வேர்ட்ஸ். இது பல வருஷ கனவு டைரக்டர். இந்த ஸ்கிரிப்டை வந்து படமாக சீரீஸாக கொண்டு வரணும்னு அந்த கனவில் நானும் ரொம்ப வருஷம் இருந்திருக்கேன். ஸோ இது இன்னும் ஒரு வாரம் தான். கிட்டத்தட்ட 10 வருஷத்துடைய கனவு இது. 10 வருஷம் வெயிட் பண்ணி இந்த ஒரு வாரம் வெயிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. 14 வருஷம் சொல்லி அதில். ஸோ இந்த ஒரு வாரம் வந்து ரொம்ப அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அடுத்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இவங்க இந்த கதாபாத்திரத்தை சொல்லும்போது, இந்த கதையை பேசும்போது இந்த கதாபாத்திரத்தை பற்றியும் பல தடவை பேசியிருக்கோம். ஆரம்பம் எப்படி இருந்தது இந்த கதையும் கதாபாத்திரமும், கடைசியில் இப்போ முடிவு இப்போ கொண்டு வந்தது எப்படி இருக்குது அப்படின்றது நிறைய சேஞ்சஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் உணர்ந்து அதெல்லாம் தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட் ஆனோம். இன்றைக்கி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அது இந்த கதை கொடுத்தது அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ ஃபவுண்ட் அ குட் ஃப்ரெண்ட் இன் ஹர். சூப்பர். அண்ட் ஃபைனலி திருப்பி டேரக்டர்கிட்டே வந்து முடிச்சிடுறேன். இன்ஸ்பெக்டர் ரிஷி, ஆடியன்ஸ் வந்து என்ன எதிர்பார்த்து வரலாம்? அண்ட் சஸ்பென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. எவ்ரி எபிசோடு வந்து சஸ்பென்ஸ் வைப்பீங்க. பட் என்ன விஷயம்லாம் எதிர்பார்க்கலாம்? அண்ட் வீட்டிலேருந்து பார்க்குறவங்க எதெல்லாம் எதிர்பார்க்கலாம், என்னெல்லாம் கொடுக்கும்? அஃப்கோர்ஸ் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து பயங்கரமாக ஹாரர் இருக்குது, க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது அது டெஃபினட்டாக இருக்குது. பட் அது மட்டும் இல்லை, அதில் நிறைய பர்சனல் ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது. இப்போ ஒரு கேரக்டரையும் வந்து இப்போ நீங்கள் சில படங்களோ ஏதோ பார்க்கும்போது திடீர்னு யாராவது செத்து போவாங்க. அதில் ஒரு அட்டாச்மெண்ட்டே இருக்காது. அவன் போயிட்டான்பா அப்படி இருக்கும். ஐ வாண்டட் த ஆடியன்ஸ் டு அட்டாச் டு த கேரக்டர். ஸோ இப்போது நம்ம முதல் தடவை மீட் பண்ணுறோம். என்னை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது, உங்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. பட் நம்ம ஒரு 1 hour பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் உங்களை பற்றி சொல்கிறீங்க, உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ், உங்களோட லைஃப், உங்களோட இழப்புகள், கஷ்டங்கள்லாம் சொல்லும்போது எனக்கு வந்து ஓகே இவர் கொஞ்சம் நல்லா இருக்கணுமேனு தோண ஆரம்பிக்கும். உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது இல்லை அவருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா ஐயோ என்னாச்சு அப்படின்னு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கனெக்ட் வரும் இல்லையா? ஸோ அதுக்கு மெயின் விஷயம் என்னென்னா கேரக்டர்ஸோடைய பர்சனல் ஸ்டோரிஸ் நம்ம சொல்லணும். ஸோ இதில் நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ 2 மணி நேரம் படத்தில் வந்து கொஞ்சம் அவசரமாக ஒரு 2-3 கேரக்டரை தான் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ ஒரு சீரீஸாக இருக்கிறதுனால ஒரு கேரக்டருக்குமே வந்து ஒரு பர்சனல் ஸ்டோரிஸ் இருக்கும். லைக் இப்போது ஐயனாருக்கு வந்து ஒரு ஒரு ரொமான்ஸ் இருக்குது,
சித்ராக்கு ரொமான்ஸ் இருக்கு, ரிஷிக்கு ரொமான்ஸ் இருக்கு, எல்லாருக்குமே இவங்களோட அப்படியே எல்லாமே இருக்குன்னு சொன்னாரு. ஆக்சுவலா ரொமான்ஸ் இருக்கு, இல்ல இவர் ஆனா ரொமான்ஸ் ஒரு வைஃபோட இருக்கும் சோகமா சொல்றாரு. ஸோ அங்கேயுமே லைக் ஒரு 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 யூனோ ஒரு மிடில் ஏஜ் கப்பல் கிட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதுவுமே வந்து ஈவன் அந்த ஒரு ஃபியூ சீன்ஸ்ல கூட யூ வில் ஸ்டார்ட் டு கேர் அபவுட் இர்ஃபான் அண்ட் யூனோ யூ வில் ஸ்டார்ட் டு கேர் அபவுட் ரிஷி அண்ட் சத்யா அண்ட் அயனார் அண்ட் கேத்தி அண்ட் சித்ரா சாரி எல்லார பற்றியும் வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பம். ஸோ நிறைய பர்சனல் ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ ஒரு இட் ஹாஸ் லாட் ஆஃப் ட்ராமா. ஸோ ஒரு வருமா வந்து பேய் 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 அந்த மாதிரி இல்லாமல் இட் இஸ் அ வெரி லேயர்ட் அண்ட் இட்ஸ் அ வெரி லைக் எல்லா ஆடியன்ஸுமே பார்த்து என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான ஒரு ஷோவாக இருக்கணும் அப்படிங்கிறது அப்படிதான் பண்ணியிருக்கோம். நிறைய சிங்கிள் சீசன்ஸ் பார்க்குறோம். நிறைய சீசன்ஸ் வருமா? சீசன் 2 சீசன் 3 அந்த மாதிரி பார்க்கலாம். அந்த ஸ்பேஸ் வச்சு நிறைய எடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸும் வரும், பெரிய கதையும் நாங்கள் பார்க்கலாம். நல்லா இருக்கும், எடுத்தால் நல்லா இருக்கும். நிறைய கதைகள் மைண்டில் இருக்குது. பட் ஆடியன்ஸ் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னொன்று பண்ணலாம். சூப்பர். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். அண்ட் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும் இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள். தேங்க்யூ. It's time to elevate your everyday moments like a pro with Vivo V30 series. Buy now. Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand.